விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி. இத எங்கேயோ கேட்டிருக்கனே. தருதல நீயா? எப்படி விதி நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சது பாத்தியா? விதி இல்லடா, நீ பண்ண சதி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான்டா. பிடிலே. ஆமா, இவன் மட்டும் எப்பறம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான்? டேய் வடக்கம்பி, ஜெயில் கம்பிக்குள்ள பூந்து பூந்து போயிட்டு வந்துட்டு இருக்கியா நீ? டேய் மண்புழு, என் கையில மாட்ட உன்னை நசுக்கி போட்டுருவோம்டா. இவ்வளத்துக்கும் காரணம் அவன் இல்ல. இப்பதானடா அவன் சொன்ன. இன்னும் 1 hour அவன் கூட இருந்த நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. டேய் என்ன வேற செல்ல போடுங்கடா. டேய் டேய் தம்பி, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என்னை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் வெளியே இருந்தப்போ பண்ணாத தப்புக்கு என் மேல பழிய போட்டு எல்லா இடத்துலயும் போலீஸ் என்ன வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. சோ நான் இங்க இருக்கிறது தான் சேஃப்டி நினைச்சு செப்டி டேங்க் வழியா உள்ள வந்துட்டேன். இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு. வெளியே கள்ள தோணியோட நம்ம புள்ளிங்க கடலாண்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம போறோம், எஸ்கேப் ஆகுறோம். ஓகே? அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ? இல்ல சார், டைம் இப்போ 1 o'clock. விடிஞ்சானே கல்யாணம். இப்ப போனா கரெக்டா இருக்கும். வாங்க சார். இப்ப போனோம்னா எல்லா இரும்பு கம்பியில கரண்ட் சாக்க வச்சிருப்பானுங்க. கைய வச்சோ கறி கட்டி ஆயிடுவோம். தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு தருணம் இருக்குது. அது வரைக்கும் விடுதலைக்கான வெளிச்சம் வருதான்னு ஜன்னல்ல போய் பாரு. பா, என்ன நெரிசல். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? மட்டும் ஷார்ப்பா கேக்குறான். இல்ல சார், அதெல்லாம் டவுட் இல்ல சார், நீங்க பிரில்லியன்ட் தான்.